இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு மட்டும் தான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். ஒரே டிஷ்ஷா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு சப்பாத்தியும் பன்னீர் கேப்சிகம் கிரேவியும் பண்ணியிருந்தேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீர் கேப்சிகம் ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு சீரகம் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி அரைச்சு வச்ச விழுது, அது கூடவே மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லிட் போட்டுருங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கேப்சிகம் கூடவே கொஞ்சோண்டு பட்டர், கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கிளறி இறக்குனீங்கன்னா சூப்பரான கேப்சிகம் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. காலையிலேயே கிரேவி வேணான்னு சொல்லிட்டு சப்பாத்தி கூட பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போட்டு சென்டர்ல ஆலு பேட்டிஸ் இருந்தது, அதை ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு சீஸ், ஆனியன், கெச்சப், மைனஸ் எல்லாம் வச்சு ஃப்ராங்கி மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தேன். அதையே சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு சப்பாத்தி பேக் பண்ணிட்டு குழந்தைங்க கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.